உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு படைப்பாளன் தேவைப்படுறான். வெறும் பிரம்மாண்டம், வெறும் செலவு அப்படின்னு இல்லாம இதை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் சங்கத்து இருக்கு. அதனால இதில் பாராட்டலாம், வரவேற்கலாம், வாழ்த்தலாம். வழக்கமான ஒரு சங்கர் படமாக தான் இருக்குது. ஆனால் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்ன அளவுக்கோ அல்லது சொல்கிற அளவுக்கோ இல்லை. அதனால இந்த படத்துக்கு நம்ம சல்யூட் அடிக்கலாம். அதான் எத்தனை முறை வேணாலும் இந்த படம் வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஒரு ஹண்டிங் டாக் வராதா அப்படின்னா இருக்காதா அப்படின்னா இருக்கு அப்படின்னு. யாருனாக்கா இந்தியன் தாத்தா சேனாதிபதி மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க. முதல் பாட்டுல கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராட்சின்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கொடுக்குற தாக்கத்தை வந்து இந்த படத்துல கொடுக்கல. யானைக்கு போட்டிய பூனை வந்த மாதிரி பார்த்திபன் டீன்ஸ் இறக்கிருக்காது. அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். பார்த்திபன் எல்லாம் அந்த சினிமாவை நீங்க சினிமா மீடியத்துலாம் சொல்லணும், இந்த பொழுதுபோக்கு அம்சத்தோட சொல்லணும். அது மிஸ் ஆகுது. காமெடி இருக்கு, அங்கங்க விவேக் இருக்காரு, மனோபாலா இருக்காரு, நிறைய பேர் காமெடி, ஜெகன் இருக்காரு. எஸ். சூர்யா வந்து இதுல கொஞ்சமா தான் வர்றாரு. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் முதலைய வராது. ஆனா தேர்ட் பார்ட்ல லீட் கொடுக்குறாங்களா, அப்ப வந்து தாத்தாவுக்கே வர்ம வித்தைய காட்டுவார் போல. அப்படி தாத்தாவோட ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்சி. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சங்கர் அவர்களுடைய படம் வெளிவந்திருக்கு. ஸோ இந்தியன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். ஸோ நம்மளுடைய எல்லா ஃபேன்ஸ்கோட எல்லாம் திருப்தி பண்ணியிருக்காங்களா? எப்படி சங்கருடைய படம் எப்போதுமே பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ இந்த இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு சார்? வழக்கமான ஒரு சங்கர் படமாக தான் இருக்குது. ஆனால் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்ன அளவுக்கோ அல்லது சொல்கிற அளவுக்கோ இல்லை. ஆனால் தேவையான படம். இந்த இந்தியாவின் அது உலகத்தில் யார் பண்ணாலும் சரி, நிலத்தை வளத்தை கொளுத்த பிரிச்சாளிகளை மழை விழுங்கும் மகாதேவன்களை போட்டு தாக்கியிருக்கிற இன்னொரு வாட்டி போட்டு தாக்கியிருக்காரு சேனாதிபதி. அதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவர் மேக்கப் மட்டும் இல்லை, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒரு க்ரௌடு இதெல்லாம் பயங்கரமாக கட்டி மேய்க்கிற விஷயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து போர் அடிக்கிற மாதிரியான நம்ம ஒரு ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போய் உட்காந்துட்டோமோ, அதனால இந்த தொய்வுலாம் நம்ம கண்ணில் மாட்டுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஃபீலை கொடுக்குது. ஆனால் ஓவரால் இந்த மாதிரியான படங்கள் வந்து வரிசையாக வரணும். இன்னும் எத்தனை இந்தியன் தாத்தாக்கள் வந்தாலும் இந்த இந்தியாவையோ இந்த மாதிரி கரப்ஷனையோ திருத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்து அப்படி மக்கள் ஒரு மாறுறப்ப நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதனால இந்த படத்துக்கு நம்ம சல்யூட் அடிக்கலாம். அதான் எத்தனை முறை வேணாலும் இந்த படம் வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். என்னென்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு களை எடுப்போம் அப்படின்னு கமல் சொல்லுவார். ஏன்னா உன் வீட்டுக்குள்ளேயே கரப்ஷன் இருக்கு, உன் வீட்டுக்குள்ளேயே யார் ஊழல் பெருச்சாலின்னு தெரியாது, அதை முதல்ல அடையாளம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். சித்தார்த் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டாக இருந்து நாட்டில் நடக்கிற அட்டூழியங்களை, அநியாய தற்கொலைகளை, அதன் பின்னணியை, அந்த ஊழலை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு கார்ட்டூன் வச்சுட்டு சோசியல் மீடியாவில் அது வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி யூடியூபராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்தியன் இதெல்லாம் இப்போ இவ்வளோ நடக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு கட்டத்தில் சித்தார்த்தே உள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சும்மா விட மாட்டாங்களே. அதை அநியாயத்தை எதிர்த்து கேட்குறவனுடைய குரல் வழியும் ஒரு நாள் நெரிக்கப்படும், உள்ளே வைக்கப்படுவான், எல்லாமே நடக்கும். இதுதான் இந்த சமூக கட்டமைப்பாக இப்போ இருக்குது. அப்படி அவன் எதிர்குரல் கேட்குறப்ப, பொங்கி வழிகிறப்ப, அல்லது அது சமூக ஊடகத்தில் அவனுடைய லாங்குவேஜில் சொல்லும்போது எதிர்ப்பை சந்திக்கும் போது சித்தார்த்தை வந்து வெளியில் எடுக்கிறது வந்து ஒரு காதலி ரகுல் பிரீத்தி சிங் அவங்க பண்ணுறாங்க.
அப்போ இதெல்லாம் தட்டி கேட்கவே முடியாதா, இதுக்கு ஒரு இது நீதியே வராதா அப்படின்னு ஒரு பொங்கி எழும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ஒரு ஹண்டிங் டாக் வராதா அப்படிங்குமா இருக்காதா அப்படின்னு இருக்கு அப்படின்னு யாருனாக்கா இந்தியன் தாத்தா சேனாதிபதி மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க. அதுதான் கம்பேக் இந்தியன் அப்படின்னு. அது வந்து இந்தியா முழுக்க அந்த ஹேஷ்டேக் பரவுது. இதெல்லாம் இந்த கரப்ஷனு, ஊழலால் நடந்த விஷயங்கள், தற்கொலைகள் இதெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணுறப்ப அதை இந்தியன் ஹேஷ்டேக் போகிறப்ப பயங்கர வைரல் ஆகுது. இதை வந்து ஏதோ ஒரு மூலையில் தைவேன்னு ஒரு நாட்டில் கவனிச்சிட்டு இருக்கார் இந்தியன் தாத்தா. படம் ஆரம்பித்து 32வது நிமிஷத்தில் சேனாபதி வந்து அப்படியே இன்ட்ரோ ஆகிறாரு. அது 32வது நிமிஷம் கரெக்டாக என்ட்ரி ஆகிறாரு. அங்கே இந்த தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவர் திரும்ப இப்போ வர வேண்டிய சூழல் வந்துருச்சு, நோய் முற்றும்போது தான் மருந்து கொடுக்கணும், அப்போ தான் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை பேசிட்டு வரார். இங்கே இந்தியாவில் வந்து இறங்கி என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் கதையாக போகுது. ஓகே சார். அதே மாதிரி படத்தோட சிஜி ஒர்க்கில் எப்படி இருக்குது? சங்கர் படம் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டத்தை தான் குறிக்கும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கா சார்? இல்லை, பிரம்மாண்டம்னா அந்த செட்டு போட்டிருக்காங்க. ஒரு 3-4 செட்டு மாறி வருது. ஆனால் வழக்கமாக இதுக்கு முந்தைய இப்போ எந்திரன் படம் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பயங்கரமாக இருக்கும்ல, முதல்வன் பார்க்குறப்பெல்லாம் ஒரு சாங் சீக்வன்ஸுக்கு பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு பாட்டில் சித்தார்த் எல்லாம் ஆடுவாங்க. அப்போ இது பண்ணுறப்ப அந்த க்ரௌடை காட்டுவார். அதே மாதிரி ஓஎம்ஆர் ரோட்டில் கண்ணகிநகரில் அந்த பெரிய பெரிய பில்டிங் இங்கேருந்து போனவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அதில் வந்து ஃபுல்லாக இந்தியன் தாத்தாவோட பெயிண்ட் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது சிலது. பட் அதெல்லாம் வந்து படத்துக்கு தேவைப்படுதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. செட்டுகள் தேவைப்படுது. அதுவும் வந்து வழக்கமாக பார்க்குற சங்கர் படத்தை வந்து நம்ம இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது வந்து பெருசாக கவனிக்கிற மாதிரியோ புகழ்ந்து தர்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இல்லை, இன்னொரு விஷயம், இந்த ஹீரோயின்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அந்த படத்தில். பிரியா பவானி சங்கர், காஜல் அவர்களும் ஏதோ ஒரு காஜல் இதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதில் செகண்ட் பார்ட்டில் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இதில் கிடையாது. ரகுல் பிரீத்தி சிங் வர்றாங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இப்போ சொன்னல அந்த கோஷ்டி சோசியல் மீடியாவில் பிரியா பவானி சங்கர், சித்தார்த் இவங்கெல்லாம் ஈடுபடுறப்ப இந்தியன் தாத்தா சொல்கிறார்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு கலை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி எடுங்கன்னு. அப்படி பார்க்குறப்ப இவங்க வீட்டில் இவங்க ரேணுகா வந்து பிரியா பவானி சங்கர் அம்மா ரெஜிஸ்ட்ராராக வருவாங்க, அவங்க ஊழல் பண்ணுவாங்க. அதேமாரி சித்தார்த் அப்பா சமுத்திரகனி. அப்படி வரப்போ இந்த ரகுல் பிரீத்தி சிங் லவராக வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தம்பி டாக்டராக இருப்பான். ஆனால் கூகுள் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் அந்த பேஷண்ட் செத்தே போயிடுவாங்க. அப்படி இப்படிலாம் இருக்கிறப்ப அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க குடும்பத்தில் வெடித்து கிளம்பல. அதெல்லாம் அந்த டயலாக்கும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி, எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸ் அப்படின்னா இதில் இல்லை. ரகுல் பிரீத் சிங் லவ்வராக வர்றாங்க, அது டூயட் கூட இல்லை. அதெல்லாம் எனக்கு வழக்கமாக அதை வச்சு தான் ஆகணுமாலாம் கிடையாது. அதனால பாராட்டலாம். அது அந்த மாதிரி இல்லாமல் பிரியா பவானி சங்கருக்கும் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. பட்டு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை சார். அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே இந்த தாத்தா வர சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஓவரால் தேட்டரில் பார்க்கும்போது உங்க இந்த மியூசிக் எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த முதல் பாட்டில் கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சின்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கொடுக்குற தாக்கத்தை வந்து இந்த படத்தில் கொடுக்கல. அனிருத்து பெருசாக ஆறாறு பரவாயில்ல, பட் பாடல்கள்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதான் அப்படி தான் சொன்னேன். அந்த தாத்தா பாட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அந்த சவுண்டில் கொஞ்சம் இதாக தவிர மற்றபடி ஈர்க்கலை. அதுதான் உண்மை. கமல் அவர்களுடைய ஆக்டிங் ப்ளஸ் அந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆக்டிங் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா யாரை சொல்லலாம்? அது கண்டிப்பாக உலகநாயகன் தானே. அது எப்பொழுதுமே அதில் வந்து கிங். அதில் அந்த 7 கெட்டப்பில் வராரு, மாற்றி வராரு. அவர் பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம. அதே மாதிரி அந்த மேக்கப் மட்டும் இல்லாமல் அந்த மேனரிசம் அதுவாக மாறுற விஷயம் இருக்குல்ல, அது சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் நெருங்கிறப்ப ஒரு ஃபைட் சீக்வன்சி அடியாலெல்லாம் மொத்த ஊருமே வந்து திரண்டு இந்தியன் தாத்தாவை துரத்தும் அடிக்கிறதுக்கு.
அப்போ ஒரு அடியாள் கோஷ்டி எஸ்ஏ சூர்யாவால் வந்து அனுப்பப்படுற அடியாள் கோஷ்டி வந்து ஒரு பின்னிமின் மாதிரி ஒரு ஏரியாவில் இவர் தனியாக மாட்டிக்குவார். எல்லாம் கட்டு மஸ்தான உடம்பு, எல்லாம் சட்டையை கழட்டிட்டு இது பண்ணு, இவரும் சட்டையை கழட்டுவார். சட்டையை கழட்டினோன்னே எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அத்தனை வயது கிழவர் தானே, உடம்புல சுருக்கங்கள் இருக்கும், ரொம்ப நோஞ்சா மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படி கட்டாஸ் போட்டு அப்படி கராத்தை கட்டாஸ் போடுற மாதிரி இது போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வர்றப்பா இது பண்ணுவார் பாருங்க, அங்கங்கே அப்படியே புடச்சிட்டு வரும்ல. அது வந்து ஒரு செயற்கையான விஷயமானாலும் ரசிக்க வைக்குது. பண்ணிட்டு அந்த இடத்துல நடத்துகிற ஒரு ஃபைட் இருக்குல்ல கமல், அது கமலால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு ஃபைட் பண்ணியிருப்பார் அருமையாக. அதே மாதிரி சேசிங், அவர் துரத்துறப்ப நடக்கிற சேசிங் அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு, கஷ்டப்பட்டுருக்காரு. மேக்கப் மட்டுமே இல்லாமல் அந்த உடல் உழைப்பு அதை கொண்டு வரணுங்க. அது வந்து இன்னொரு உலக நாயன் தான் பிறக்கணும் அவரை அடிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் எடுத்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும், பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தை அந்த அளவுக்கு திருப்தி பண்ணுச்சா? இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நெகட்டிவ் தான். அதான் சில இடங்களில் போர் அடிக்குது. அதாவது இவர் வந்து இந்த ஊழல் பேர் வழிகளை அது ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்ப பூடகமாக சங்கர் வந்து வாட்ஸ்அப் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக வந்து சில இதுவும் தோல் உரிக்கிறார். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே தூய்மை இந்தியா திட்டம், இதாங்க க்ளோஸ் அப் போகுது கேமரா. தூய்மை இந்தியா திட்டம் பெரிய போர்டு, அப்படியே கேமரா கீழே இறக்குனாக்கா ஒருத்தன் யூரின் போயிட்டுருக்கான். அந்த போர்டு கீழே ரோட்டில் பொது கழிப்பிடம் கிடையாது, அங்கே யூரின் போயிட்டுருக்கான். அதிலே புரிஞ்சிடும் சில விஷயம். அதே மாதிரி யாரெல்லாம் இங்கே பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வங்கிகள்கிட்ட பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் வெளிநாட்டில் ஜல்ஜா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய முகத்தெல்லாம் பயங்கரம் அதை இதாக சொல்லியிருக்காரு. அது அந்த தோற்றம் முதற்கொண்டு ஓப்பனாக சொல்ல போனால் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, இன்னும் சொல்லப்போனால் அம்பானி வகைராக்கள், அது மாதிரி அந்த தோற்றம் முதற்கொண்டு அது அப்படி காட்டப்படுது. சில அவங்களெல்லாம் கொலை செய்கிறப்ப பேசுகிற டயலாக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கல்வி ஊழல் செஞ்சுட்டு பெரிய ஆளாகிற அந்த ஆள் வந்து 2030 வந்து அந்த கேரக்டர் வந்து விண்வெளிக்கு போகிறதுக்காக இந்த ஸ்பேஸ் மாதிரி ட்ரைனிங் எடுக்குங்க. அங்கே அது உள்ள விவரம் போவார். நீ 2030 தானே உள்ளே போகணுன்னு சொன்னேன், அவ்வளோ லேட்டாக ஏன் இப்பயே போய் உன்னை அனுப்பி வச்சிடுறேன் அப்படிம்பாரு. அப்புறம் கொலை பண்ணுறப்ப இன்னொரு மாட்டர் தங்கத்திலேயே வாழ்கிற ஒரு கேரக்டர், கக்கூஸ் கொண்டு தங்கமாக இருக்கும். அந்த கேரக்டரை வந்து கொலை பண்ணுறப்ப ஒவ்வொரு அந்த வர்ம கலையில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார். எப்படி அந்நியனில் ஒரு இதாக அந்த சொல்லுவாரோ அந்த கொலை செய்கிறதுக்கான இது தண்டனைக்கான இது, அதே மாதிரி வர்ம கலையில் இது அப்படின்ட்டு இப்படி குத்துனா அதுக்கு ஒரு பேர். அது வந்து என்னென்னா அந்த குதிரை மாதிரியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது பண்ணிட்டா ஓடிக்கிட்டே இருப்பாங்க டக்கு 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 டக்குன்னு. அந்த மாதிரி அந்த தங்க முதலாளியை வந்து கொல்றப்ப பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு கமலையே வந்து இறுக்கி பிடிச்சிருவான் அந்த கேரக்டர். அப்போ சொல்லலாம், கொலை பண்ண விடுங்கப்பா, மூடே போயிடுது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு கொலை நடக்கும்போது கமல் பேசுகிற விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனால் அந்த காட்சி வந்து சட்டுன்னு முடிய மாட்டேங்குது, ரொம்ப நீச்சியாக இருக்கிறதுனால அங்கே தான் அந்த போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தவிர மற்றபடி படம் வந்து தேவையான ஒரு பாடமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை படம் வந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்னா அதில் பூடகமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்னதான் நம்ம இதாக நேர்மையான ஆள் வரணும்னு எதிர்பார்த்தா கூட நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ இவர் காட்டி கொடுத்துருவார், சித்தார்த் வந்து அப்பாவே காட்டி கொடுத்துருவார். அதே மாதிரி இந்தியாவின் பல பகுதிகளை சொந்த வீட்டில் நடக்கிற ஊழல் பெருச்சாலியாக இருக்கிற அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ காட்டி கொடுத்துருவாங்க. அதனால அந்த குடும்பம் பாதிக்கும்ல, அதனால அந்த குடும்பம் பாதிச்சிச்சு. அதனால இதெல்லாம் இந்தியன் தாத்தா தான் காரணம் அப்படின்ட்டு இப்போ மொத்த மக்களும் வந்து இந்தியன் தாத்தாவை விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொன்னவங்க கோ பேக் இந்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆக போகுது, இந்தியன் தாத்தா எப்படி அதில் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதான் கதை. அதுக்கு பின்ன இந்த கதையெல்லாம் முடிஞ்சோன்னே தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து மிரட்டுது. கேட்டிங்களா, செட்டு பிரம்மாண்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. அதில் சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் வருது.
ஆனால் ஒரு எதிர்பார்ப்பை அது இளமையான கமலஹாசன் அதுக்கு ஒரு கேரக்டர் பேர் வச்சு 1806 நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்னு அங்கே கொண்டு போகிறாரு. அப்புறம் இங்கேயும் இப்போ நிகழ்காலத்தில் ஒரு சித்தார்த்திட்ட அந்த கதையை சொல்லி காட்டுறாரு. போர் மூலம் இந்த போரோட வழி என்ன மாதிரியான போர் வரப்போகுது, நீங்கள் பார்த்ததெல்லாம் கார்கில் யுத்தம் தானே, என்ன மாதிரியான போர் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லீடு கொடுக்குறாரு. அதனால் இது டோட்டலாக தேர்ட் பார்ட்டில் அது முழுசாக காட்டப்படும் போது இன்னும் பிரமிப்பாக மிரட்டலாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரையும் தேவையான ஒரு படம். ஆனால் விறுவிறுவிறுன்னு கொஞ்சம் காட்சிகளை நகர்த்திட்டு இருந்தால் இன்னும் ரசிகர்கள் ஈர்த்திருக்கும். அது மிஸ் ஆகுதோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. சார் இப்போ இந்தியன் 3க்கான லீட் கொடுக்கும்போது அந்த லீட்லேயே உங்களுக்கான அந்த எதிர்பார்ப்புகள் ஹையாக கொடுக்குறாங்களா சார்? ஆமாம், இந்தியன் 2ல சொல்றீங்க. இந்தியன் 2லயே. ஆமா, ஆனா அது உள்ள போகும்போது அதான் முக்கியமான இடங்களை கட் பண்ணி போட்டு அந்த லீடை கொடுத்துட்டாங்க. பட் தேர்ட் பார்ட்ல தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல அதான் சொல்றேன்ல, இந்த குறைகள்லாம் இருக்கனால கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற ஃபீல். ஓகே சார். அதே மாதிரி வசூல் ரீதியாக இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சார்? யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. சோலோவா இறங்கியிருக்காங்க. அதுக்கு போட்டியா யானைக்கு போட்டியா பூனை வந்த மாதிரி பார்த்திபன் டீன்ஸ் இறக்கியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். பார்த்திபன் எல்லாருமே என்ன கிறுக்குத்தனமா வழக்கமா ஒரு வித்தியாசமா செய்வார்ல, இந்த நேரத்தில் போய் இதை இறக்குறாரு அப்படின்ட்டு நிறைய படங்கள் விலகி நிற்குது. ஆனால் எனக்கு இப்போ இதில் ஒரு சின்ன அதிருப்தியோ இந்தியன் 2ல அதிருப்தி இருந்தால் டப்புன்னு அதுக்கு போவாங்க. ரெண்டாவது இது வேற ஜேனர், அது வேற ஜேனராக இருக்கு. அது டிக்கெட் கிடைக்க முடியாமல் இதுக்கு போவான். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் தேட்டரு அந்த அளவுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கிடைச்ச தேட்டரில் படம் ஒருவேளை நல்லா இருந்தா டீன்ஸு பூந்து விளையாடி வரும். அதனால வசூலை பொறுத்தவரை இந்தியன் 2 கண்டிப்பாக அள்ளும். ஓகே சார். இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இல்லை, ரொம்ப அருமையாக 2-3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சங்கருடன் இணைந்து. உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்ல போனாக்கா, சித்தார்த் அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க சமுத்திரக்கனியை. அப்போ கலங்கிட்டு சில டைலாக் பேசுவார். அவங்க அம்மா என்ன அப்பாவே காட்டி கொடுத்துட்டே அப்படின்னு ஓங்கி ஒரு அற விடுவா. அப்போ சித்தார்த் பேசுகிற, அம்மா நீ வச்சிருக்கிற 50 புடவைகளில் 40 புடவைகள் ஒன்றுது கிடையாதுமா. நீ வச்சிருக்கிற 150 சவரனில் 100 சவரன் ஒன்றுது கிடையாதுமா. வேறு யாருக்கு காசுவம்மா? என்னை படிக்க வச்சது, பைக் வாங்கி கொடுத்தது எல்லாமே அப்பாவுடைய சொந்த சம்பளத்தில் இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். வேறு யாருடைய சம்பளமா, வேறு யாருடைய ரத்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வருவார். இதெல்லாம் பேசி முடிஞ்சோடனே இந்தியன் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிரும் சித்தார்த் கேரக்டர். பிடிச்சிட்டு டக்குன்னு லைனில் வருவார். உங்களை நான் சந்திக்க போகிறேன், என்ன இப்போங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ சொல்லுவார் சித்தார்த்த டைலாக்கு. இந்தியன் தாத்தா சொல்லுவார், உங்கள் அப்பா கைது பண்ணும்போது உன் கண்ணிலேருந்து வந்த முதல் கண்ணீர் துளி மாற்றத்தின் விதை மீது விழுந்த நீர்த்துளி அப்படிம்பார். மாற்றத்தின் விதை மீது விழுந்த நீர்த்துளி கண்ணீர் துளி, முதல் கண்ணீர் துளி அப்படின்னு. இந்தியாவின் புதிய நீர்ப்பாசனம் அது அப்படின்னு இப்படிலாம் இந்த வசனங்கள்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இது மாதிரி அநேக இடங்களில் அநேக காட்சிகளில் அது சித்தார்த் பேசுகிற கேரக்டராக இருக்கட்டும், ரகுல் பிரீத் சிங் தம்பி கிட்டத்தட்ட போலி டாக்டர் தானே, பணம் கொடுத்து 1.5 கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி படித்து வந்த இது தானே, எப்படி தொழில் சுத்தமாக தெரியும்? டேலண்ட் அறிவு கிடையாதுல்ல, பணத்தால் தான் வந்தது. அப்போ ஏமா என்னைக்காவது ஒரு நாள் நீ தம்பி எழுதி கொடுத்த மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கியா? எப்பா உங்களுக்கே எப்பயாவது ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை ஏதாவதுனாக்கா நீங்கள் தம்பிகிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பீங்களா? இந்த வசனங்கள்லாம் அடிக்கும். யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள போய் அடிக்கும், கேள்வி கேட்கும், தூங்க விடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நல்ல கண்டென்ட், தேவையான கண்டென்ட், இதுவும் இந்த மாதிரியான படங்களும் ஒரு மாற்றத்துக்கான விதை தான். ஆனால் இது சினிமா. அந்த சினிமாவை நீங்கள் சினிமா மீடியத்துலாம் சொல்லணும், இந்த பொழுதுபோக்கு அம்சத்தோடு சொல்லணும். அது மிஸ் ஆகுது. காமெடி இருக்குது அங்கங்கே, விவேக் இருக்கார், மனோபாலா இருக்கார், நிறைய பேர் காமெடி, ஜெகன் இருக்கார். இந்த டயலாக்னு சொல்கிறப்ப ஜெகன் கேரக்டர் தான் சொல்கிறது. மனோபாலாவோடைய ஒய்ஃபோட மனோபாலா ஒய்ஃபோட தம்பியாக தான் ஜெகன் கேரக்டர். ஆனால் இவங்களுக்கு புள்ள இல்லாதனால புள்ளையாக வளர்ப்பார். இப்போ இவரே போட்டு கொடுத்து இ சேவை மையத்தில் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பார். இவரே போட்டு கொடுத்து மாட்டி விட்டுருவாரா? அப்போ அரெஸ்ட் பண்ணுறப்ப உன்னையெல்லாம் புள்ளைய வளர்த்தேனாடா, வெளியில் போடா அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுவார் மனோபாலா. அது ஜெகன் சொல்லுவான், நான் வெளியில் போகிறேன், நீ உள்ளே போ, உள்ளே போய்
திருந்தி சுத்தமாயிட்டு வா, நான் உனக்கு காலம் முழுசும் மகனாக இருக்கேன். எல்லாம் இந்த மாதிரி டயலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இப்படி பல கேரக்டர்கள் வந்து மனசை தைக்குது. ஆனால் இந்த ஒரு பொழுதுபோக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலான காமெடியோ இல்லை பாடல்கள் வந்து சொன்னாலும் அனிருத் ஒன்றும் பெருசாக சோபிக்கலைன்னு கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தால் இன்னும் வந்து எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்குற மாதிரியான, ஆனால் எந்த இடத்துலையும் கொச்சையான இதெல்லாம் கிடையாது. சென்சாரில் கூட கிளாமராக சீன் இருந்தது, அதை தூக்கிட்டோம், அந்த மாதிரி வசனம் அந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீட்டான ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு விஜய் மல்லையா மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டர் வந்து ஃபாரினில் ஆட்டம் போட்டுட்ருக்கோம் கலர் அழகிகளோட. அப்போ குட்டிகள் தொப்புல ஆமையை விட்டுட்டு இங்கே இது பண்ணிட்டு இருக்க இவ்வளோ கோடி அடிச்சுட்டு வந்துட்டு 12,000 கோடி அடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு இந்த இடம்லாம் தைரியமாக வந்து சங்கர் வந்து பேசியிருக்காரு. என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல டாக்டர் தொழில் பற்றி அவர் பொண்ணி டாக்டர் தான், ஆனால் அவங்க நல்லா படிச்சு வந்திருக்காங்க. சொல்கிறேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு படைப்பாளன் தேவைப்படுறான். வெறும் பிரம்மாண்டம் வெறும் செலவு அப்படின்னு இல்லாமல் இதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் சங்கர்ட்டு இருக்குது. அதனால் இதில் பாராட்டலாம், வரவேற்கலாம், வாழ்த்தலாம். சார் இல்லை முக்கியமாக வந்து விவேக் சார், மனோபாலா சார் எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இப்போ அவங்களோட படம், அப்போ நடித்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆக்டிங்லாம் உங்களுக்கு இந்த தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை அவங்க அங்கங்கே வர்றாங்க. மனோபாலாவாக இருக்கட்டும், விவேக்கா இருக்கட்டும், நெடுமுடி வேணு முக்கியமாக. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தவர் அவர் இல்லை, நெடுமுடி வேணு வந்து காலமாயிட்டார். அந்த அவருடைய மகனாக தான் பாபி சிங்பா, அதாவது சிபிஐ ஆஃபீஸராக வந்து பாபி சிங்பா வராரு. நான் எப்படியும் சேனாதிபதியை வந்து பிடிச்சே தீர்வுங்கிற லட்சியத்தோட பாபி சிங்பா வராரு. விவேக் அங்கங்கே சிரிக்க வைக்கிறாரு. ஒருவேளை மறைஞ்சதுனால ஒரு போர்ஷன் எடுக்காமல் மிச்சம் விட்டதுனால அப்படியே கொஞ்சம் நிற்கிது. ஆனால் வர்ற இடங்களில் கொஞ்சம் சோபிக்கிறாரு. அதேமாதிரி மனோபாலா கடைசியாக ஒரு படம் பண்ணி சில இடங்களில் ரொம்ப இதாக இருக்குது. அதாவது அவர் ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு ஆஃபீஸராக தான் வர்றாரு. ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இந்த ஒரு கார்டுக்கு, ஒரு ஆதார் கார்டுக்கு சைன் போட்டு தரதுக்கு வந்து 300 ரூபா அப்படின்னா, என்ன இதில் 300 ரூபா தான் லஞ்சம் அப்படின்னு ஜெகன் கேட்குறப்ப மாட்டி வர்றதுக்காக இதெல்லாம் எடுக்கிறான் ஜெகனை. 300 ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு 10 ஒரு இதில் 10னா இன்னும் அடுத்த இடத்துல எத்துன்னு 10 நாளைக்கு எத்துன்னு 1 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு போடுறான். அதாவது ஒரு டம்ளர் பார்க்கக்கூடாது, ஒரு டம்ளர் நிறைய சேர்ந்தா கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி அவங்க போர்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. பட் அதான் அவங்க வந்து மறைந்து போனதுனால கொஞ்சம் அப்படியே இடையிட அப்படி நின்று போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சார் அடுத்து வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள், சித்தார்த் அவர்களுடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? பாபி சிம்மா அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, எஸ்ஜே சூர்யா வந்து இதில் கொஞ்சமாக தான் வர்றாரு. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் முதலையா வராரு. உடம்பெல்லாம் தங்க இது போட்டு நகையை போட்டுக்கிட்டு அப்படி ஓடி வர சீனு இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்ட் பார்ட்டில் லீட் கொடுக்குறாங்களே, அப்போ வந்து தாத்தாவுக்கே வர்ம வித்தையை காட்டுவார் போல். அப்படி தாத்தாவோட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்சி லீடு கொடுக்குறாங்க. அதனால் அந்த எஸ் ஏ சூர்யா, காஜல் இவங்களுக்கெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டில் தான் முக்கியத்துவம் இருக்கு. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. பாபி சிம்கா வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் நேர்மையான ஒரு ஆஃபீஸராக நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக சித்தார்த் பற்றி சொல்லணும். சித்தார்த் வந்து பொதுவாகவே நிஜ கேரக்டரே வந்து ஒரு நேர்மையான, ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று அப்படின்னா சமூக சிந்தனையோட வெடித்து குதிச்சு எழுற ஆள். அவருடைய எக்ஸ்பக்கத்துலேயோ இல்லை வெளியில் பேசும்போதோ அங்கே வந்து அவருடைய ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருந்தது, இந்தியன் ப்ரெஸ் மீட் நடந்தது. அப்போ வந்து ஏதோ யாரோ கேள்வி கேட்குறாங்க, இந்த பாட்டை கம் பேக் இண்டியன் அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாரு. உடனே கமல் வந்து ஒரு கேள்விக்கு அவர் ஆஃப் பண்ணுறாரு. சும்மா ஏதாவது கிளப்பிவிடாங்க, அவரை சித்தார்த்தை கிளப்பிவிடாங்க பத்திரிகையாளர் சொல்கிறாரு. ஏன்னா சும்மாவே எமோஷனல் ஆவார், உணர்ச்சி வசப்பட்டுருவார், அதனால் கம்முன்னு இருங்க. அது மாதிரி ஒரு சமூக சிந்தனையோட அக்கறையோடு இருக்கிற ஆள் சித்தார்த்து. இதில் வந்து அந்த கேரக்டராக இருக்கும்போது நடிப்பது என்பது எளிதாயிடும், ஒரு பெருசாக இல்லை. அது அப்படியே அப்பாவை மாட்டி கொடுத்துட்டு அந்த அழுத்தம்லாம் மனசில் தவிக்கும் போது அதே மாதிரி அதனால அம்மா வந்து அதுக்கு சொன்னால் கதையை சொல்கிற மாதிரி ஆயிடும். அதான் அம்மாவுக்கு ஒரு இது நினைக்கிறப்ப வெடிக்கிறார். அப்படியே அந்த ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப அருமையாகவே கடத்துறாரு. உண்மையில் சித்தார்த் வந்து இந்த படத்தை இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு சமூக அக்கறை உள்ள ஆளாக இருக்கனால கண்டிப்பாக சினிமா அவர் எண்ணத்துக்காக
சித்தா மாதிரி ஒரு 100 சித்தா அவர் எடுப்பார். அவர் என்னத்துக்காக கண்டிப்பாக அவர் கரியரில் பெருசாக வளரணும்னு தனிப்பட்ட முறையில் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்த வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் சும்மா ஆக்ஷன் ஹீரோ அப்படிலாம் இல்லாமல் அவர் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாரு, அதில் தன்னை வந்து ஊற்றிக்கிட்டு பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணுறாரு. வாழ்க. சார், ஊழல் பற்றி தான் இந்த படத்தில் முக்கியமாக பேசியிருக்காங்கும் போது அரசியல் ரீதியாக இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இங்கே எந்த இதுவும் வந்து ஒரு சின்ன பிட்டை கூட நகர்த்தி வைக்காதுங்க. அதான் சொல்கிறேன், இன்னும் 100 அந்நியன் படம் 100 இந்தியன் படம் வந்தால் கூட இந்த ஊழல் பெருச்சாளிகளை ஒரே நாளிலோ ஒரு வருடத்திலோ இது பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு உதாரணமாக இந்த படத்தோட ஒரு வசனத்தை சொல்லலாம். அந்த ரகுல் பிரீத்தி சிங் சித்தார்த்த ஜாமீனில் வெளில எடுத்துகிட்டு வராங்களே, அப்போ வந்து இங்கே எதுவுமே மாறாது, நீ ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. அப்போ இப்படி தான் யாரை தான் கேட்குறதுங்கிற மாதிரி சித்தார்த் டயலாக் விட்டுட்டு போகிற. அப்போ ரகுல் பிரீத்தி சிங் சொல்லுவாங்க, இங்கே எதுவுமே நீ மாற்ற முடியாது, இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான். நான் 4 பேர் தான் அவங்கள மாற்றி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியலை எங்கேயோ ஒரு இடத்த டக்குங்கிற குத்துறாரு சங்கர். அதெல்லாம் சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. பட் அதான் இது ஒரு பெரிய, இதனால் இந்தியாவோ அல்லது ஊழல்வாதிகளோ மாறிடுவாங்கன்னா ஒரு நாயும் மாறாது. எனக்கு இதில் ஒரு கான்டஸ்டான ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த படத்தில் இந்தியன் தாத்தா கூப்பிட்ட அதே மக்கள் வந்து இப்போ கோபேக் இந்தியன்னு சொல்லிட்டு அவரை துரத்துறாங்க. மக்களுமே துரத்துறாங்க. அதில் இந்த சித்தார்த் சோசியல் மீடியாவில் ஒரு இது பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லலாம், ஊழல்வாதிகள் முகத்தை தோலுரிச்சு காட்டுறது பண்ணிட்டு இப்போ வந்து பொதுமக்களில் ஒருத்தன் நீ யார் அப்படின்னா காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மிக்சி ஃபேனு இதெல்லாம் எடுத்துட்டு தூக்கிட்டு போவோம். எங்கே இருந்தாலும் இது அரசாங்கம் எனக்கு இலவசமாக கொடுத்தது அப்படின்னு அந்த கார்ட்டூன் பேசுகிற மாதிரி, அரசாங்கம் எனக்கு இலவசமாக கொடுத்தது அப்படின்ட்டு அந்த கேரக்டர் போகும். அப்போ மக்களும் குற்றவாளிகள், மக்கள்கிட்டையும் கரப்ஷன் இருக்குது, மக்களும் ஒரு விதத்தில் லஞ்சம் வாங்கி கொண்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. நம்மலாம் ஓட்டு மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளாம் மனிதர்கள் ஓட்டு மிஷின் ஒரு டயலாக் வரும். இது மாதிரி நிறைய இடங்களில் டயலாக் சொல்லலாம். நான் எப்படி இந்த படம் சில இடங்கள் போர் அடிக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இந்த இதெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசோட ஆழத்தை தொடும். நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களோட தெளிவான விளக்கத்துக்கு நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.